அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இந்த வருடத்தினுடைய ரமலான் மாதத்தின் நோன்பை நிறைவேற்றியவர்களாக ஷவ்வால் மாதத்தினுடைய முதல் பிறையான இன்றைய தினம் ஈதுல் ஃபித்ர் என்கிற நோன்பு பெருநாளினுடைய தொழுகையை நிறைவேற்றி அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் வழிபாடாக காட்டி தந்த இரண்டு மார்க்க சொற்பொழிவுகளில் ஒரு சொற்பொழிவான பெருநாளினுடைய சொற்பொழிவை கேட்பதற்காக வேண்டி நாம் அமர்ந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பெருநாள் தொழுகையை முஸல்லா என்கிற தொழும் திடலில் அமைப்பவர்களாக இருந்தார்கள். ஆனால் இது ஒரு பதற்றமான சூழ்நிலை மட்டுமில்லாமல் மழை பெய்யக்கூடிய ஒரு நிலையின் காரணமாகத்தான் நாம் மஸ்ஜிதுகளில் மர்கசுகளில் இந்த தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறோம். ரமலான் என்கிற இறைவனின் அருள் நிறைந்த ஒரு மாதத்தை நாம் கடந்து ஷவ்வால் என்கிற இந்த மாதத்தை அடையக்கூடிய இந்த நிகழ்வு உண்மையில் இந்த மாதத்தில் அமல் செய்யக்கூடிய மனநிலை கொண்ட அத்தனை மார்க்க ரீதியான சிந்தனை கொண்ட அத்தனை மக்களுக்குமே ஒரு நீங்காத ஒரு பெரும் வடுவாகத்தான் இந்த மாதம் கடந்தது என்பது இருக்கும். ஆனால் ரமலான் என்பது அது பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு சூழல் தானே ஒழிய அது எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையில் வருடம் முழுவதும் இருக்குமே. ஆனால் ரமலானுக்கான மதிப்பு இல்லாமல் போய்விடும். ஒன்றினுடைய மதிப்பை அல்லாஹ் புரிய வைப்பதற்கு கொடுத்து விட்டு எடுத்துருவான். இது அல்லாஹுடைய சுன்னா. அப்ப அதுதான் நமக்கான அந்த மதிப்பை உணர்ந்து செயல்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இந்த ரமலான் என்ற மாதம் நம்மிடத்தில் இறையச்சத்தை அதிகப்படுத்தி இருக்கலாம், வழிபாட்டு சிந்தனை நமக்கு அதிகப்படுத்தி இருக்கலாம், பாவங்களை நம்மை விட்டும் அது குறைத்து இருக்கலாம். இது ரமலான் செய்யக்கூடிய ஒரு பொதுவான காரியங்கள். ஆனால் உண்மையில் ரமலான் வாழ்க்கையை கற்றுத்தரும் அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தோடு இந்த ரமலானை நாம் பார்த்ததும் கிடையாது, அணுகியதும் கிடையாது. குர்ஆன் எப்படி வாழ்க்கையை கற்றுத் தருகிறதோ, நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்க்கையை கற்றுத் தந்தார்களோ அப்படி ஒரு மாதம் நமக்கு வாழ்க்கை கற்றுத் தருகிறது. ஒவ்வொரு வருடமும் இந்த மாதம் வரும். நம்மிடத்தில் நோன்பு நோற்பதற்கான கடமையான அந்த விதிகளை நமக்கு கற்றுத் தருகிறது. இரவு தொழுகையை குறித்து நமக்கு கற்றுத் தருகிறது. வழிபாட்டை தாண்டி இந்த ரமலான் என்ன நமக்கு சொல்லி தந்து விட போகிறது என்றுதான் ரமலானை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை திட்டம் இந்த ரமலானில் இருக்கிறது. ரமலானில் பொதுவான காரியங்கள் என்ன? 30 அல்லது இந்த 29 இரவுகள் சஹருடைய வேளையில் எழுந்தோம், சஹருடைய உணவை உண்டோம். ஏறத்தாழ ஒரு 14-15 மணி நேரம் பட்டினியாக நாம் கடந்தோம். இந்த பட்டினிங்கிறது கடந்த மாதத்தினுடைய சாப்பாட்டினுடைய முறைக்கு மாற்றம். கடந்த மாசத்துல 14 மணி நேரம் இருந்திருப்போம், இரவுல இருந்திருப்போம். இரவில் ஒரு 7 மணி 8 மணி உணவு உண்டு விட்டு மறுநாள் காலை 10 மணிக்கு உணவு உண்போம். அதேதான் 14 மணி நேரம் பட்டினி மாதிரி தான் இருந்தோம். ஆனால் அந்த சுழற்சி முறையை மாற்றி அமைத்தோம். இந்த மாற்றி அமைத்தது நமக்கு என்ன பாடத்தை இந்த ரமலான் கற்று தந்தது தெரியுமா? நீ பட்டினி கடை ஒரு குறிப்பிட்ட நேரம் கடந்த பிறகு உனக்கான உணவு உன்னை தேடி வரும். அல்லாஹ் இதில் என்ன நமக்கு சொல்லி தருகிறான்? இந்த துன்யாவில் நீங்கள் வாழும்போது பாவத்தை விட்டு நீங்கள் பட்டினி கடங்கள். நீங்கள் எப்போது இந்த துன்யாவை விட்டு மறைந்து நீங்கள் ஆகிரத்திற்கு வருகிறீர்களோ அப்போது உங்களுக்கான உணவு, உங்களுக்கான வசிப்பிடம், உங்களுக்கான வாழ்க்கை தராதரம் அனைத்துமே மறுமை நாளில் அல்லாஹ் வழங்குவான். குர்ஆன் சொல்லுகிறது, ஒல் ஆகிரத்து கைரு அபுகா, மறுமை இருக்கிறதே அது சிறந்தது, நிலையானது. நபிகள் பெருமகனாரை அல்லாஹ் அழைத்து சொல்லுகிறான், ஒலல் ஆகிரத்து கைருல் லக்க மினல் ஊலா, நபியே இம்மையை விட உமக்கு மறுமைதான் சிறந்தது என்கிறான் அல்லாஹ். அந்த மறுமை பாடத்தை உண்மையில் இந்த ரமலான் அளவிற்கு வேறு எந்த ஒரு காலப்பொழுதும் நமக்கு உணர்த்தாது. நாம் பெண்களை விட்டு விலகிக் கொள்கிறோம், நமக்கு ஹலாலானவர்களை.
நமக்கு ஹலாலான உணவை விட்டு விலகுகிறோம், நமக்கு ஹலாலான குடிபானத்தை விட்டு விலகுகிறோம். இந்த விலகும் போது நம்முடைய மனசு ஒரு காரியத்தை நமக்கு உணர்த்தும். உண்மையிலே நீ யோசிச்சு பார்த்தா மற்ற காலங்களில் வேலைகளை காரணம் வைத்து நாம உணவை மறந்தே இருந்திருப்போம். நல்லா யோசிச்சு பாருங்க, சில நேரம் வேலை அதிகமாக இருக்கும், ரமலானா இருக்காது, சாப்பாட கூட நேரம் எல்லாம் ஓடிக்கிட்டு இருப்போம். அன்னைக்கு காலை சாப்பாடு இருந்திருக்காது, மதிய சாப்பாடு இருந்திருக்காது, சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாமலே இருந்தெல்லாம் பல நாட்கள் கடந்திருக்கிறோம். ஆனால் இந்த ரமலான் இப்படித்தான் இருக்கணும்னு முடிவெடுத்து கடக்கிறோம். அல்லாஹ் என்ன உணர்த்துகிறான் தெரியுமா? அப்படித்தான் நீ துன்யாவை இருந்தாகணும், வழி இல்லை. அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலகம் இருக்கிறதை இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஒரு சிறைச்சாலை. ரமலானாக ஒரு மாதம் தான் நான் கத்துக் கொடுக்கிறேன், நீ வாழ்நாள் முழுக்க இந்த பாடத்தின் அடிப்படையில் இருக்கணும். வாழ்நாள் முழுக்க நீ ஹராமான காரியத்தில் ஈடுபட்டு விடக்கூடாது, தீமையான பாவமான காரியங்களை நோக்கி நீ சென்று விடக்கூடாது, பாவமான தவறான வழிகளில் வரக்கூடிய பொருளாதாரத்தை நீ அனுபவித்து விடக்கூடாது. அப்போ உன்னால் ஜீரணிக்க முடியாது, செய்தாக வேண்டும் என்கிற நிலைக்கு நீ தள்ளப்படுவ. மற்றவர்கள் எல்லாம் எவ்வளவு சொகுசாக இருக்கிறார்கள் என்ற ஆசை உனக்கு வரும். அப்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைவுபடுத்துகிறான், வலல் ஆகிரத்து கைருல் லக்க மினல் ஊலா. நபியே, இம்மையை விட மறுமை உங்களுக்கு சிறந்தது. இது அந்த உலக வாழ்க்கையே ஒரு நோன்பு மாதிரிதான், உலக வாழ்க்கையே ஒரு ரமலான் மாதிரிதான். நமக்கான இஃப்தார் நாளை மறுமையில இருக்கு. நம்ம ஆல்ரெடி சகரம் முடிச்சாச்சு, நம்ம இப்ப நோன்புல இருக்கிறோம். இந்த நோன்புல நீங்க நல்லா சாப்பிடலாம், இந்த நோன்புல நீங்க நல்லா குடிக்கலாம், இந்த நோன்புல நீங்க தாம்பத்தியத்தில் ஈடுபடலாம். ஆனா இந்த நோன்புல நீங்கள் ஹராமை செய்யக்கூடாது, இந்த நோன்புல நீங்கள் ஹராமான உணவை எடுத்துக் கொள்ளக்கூடாது, இந்த நோன்பில் யாருக்கும் எந்த விதமான நோவினை செய்துவிடக் கூடாது. இந்த நோன்பு திறப்பது என்பது உங்களுடைய உயிர் பிரியும் போதுதான். அதை நீங்கள் செய்து முடிப்பீர்களே ஆனால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் ஒரு மகத்தான ஒரு இஃப்தாரை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நபிகள் பெருமகனார் சொன்னார்கள், மறுமை நாளில் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக ஒரு உணவு கொடுத்து அல்லாஹ் அனுப்புறான். மீனினுடைய ஈரல் பகுதி, மாட்டினுடைய சதை பகுதி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கி, இதுதான் சொர்க்கவாசிகளுக்கான முதல் உணவு, உள்ள போய் சாப்பிடதான் போறாங்க, அதை கொடுத்து அல்லாஹ் சொர்க்கத்திற்குள் அனுப்புகிறான். வெல்கம் ட்ரிங்க் மாதிரி அது வெல்கம் ஃபுட்டை கொடுத்து அல்லாஹ் அனுப்புறான். அப்ப அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிற ஒரு பெரிய பாடம், நீங்கள் வாழுகிற வாழ்க்கையே நோன்புன்னு உங்களுக்கு தெரியலங்க. நீ வாழ்ற வாழ்க்கையே நோன்பு, ஆனால் நீ நோன்பாக வைக்கும் போது எல்லாத்தையும் விட்டு விலகின, அந்நிய பெண்ணையும் விட்டு விலகின, உன் மனைவியை விட்டு விலகின, ஹராமான உணவை விட்டு விலகின, ஹலாலான உணவை விட்டு விலகின. ஆனால் நீ ரமலான் முழுக்க செய்ததை வாழ்நாள் முழுக்க நீ செய்ய வேண்டும். ஆனால் ஹலாலான உணவை மட்டும் எடுத்துக்க. கூடுதலா ஒரு வாய்ப்பு எல்லாம் கொடுக்கறான், ஹலாலான உணவை எடுத்துக்க, ஹலாலான குடிபானத்தை எடுத்துக்க, ஹலாலான மனைவியை பயன்படுத்திக்க. ஆனால் இதை உன் மௌத்து வரை நீ கடைபிடித்தாக வேண்டும் என்கிற ஒரு வாழ்க்கை வழி திட்டத்தை அல்லாஹ் இந்த ரமலான் பொழுதில் நமக்கு உணர்த்துகிறான். அது மட்டும் இல்லாம நீங்கள் பாருங்கள், ரமலான்ல இந்த 14 மணி நேரம் கடக்கும் போது கடுமையான வெயில், ஒரு உஷ்ணத்தில் ஒரு 2 மணிக்கெல்லாம் வயிறு பசி ஆரம்பிக்கும். ஏன்னா வேலை பார்த்தே ஆகணும், வேலை பார்ப்போம், ஓடுவோம், உழைப்போம், வயிறு பசி எடுக்கும். நம்ம 2 மணி வரும்போது கொஞ்ச நாள் தான் இருக்கு, கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, இந்த 4 மணி இன்னும் 2 மணி நேரம் தான் கடந்துட்டா போதும் அப்படின்னு அந்த நேரத்தை கடக்கிறோம். இஃப்தார்ல பல வகையான உணவுகள் வைக்கப்படுகிறது, கஞ்சி, வடை அல்லது வேறு வேறு குளிர்பானங்கள் என்னெல்லாமோ இருக்கும். நீங்க பிஸ்மில்லா சொல்லி இதெல்லாம் இன்னைக்கு சமைய சாப்பிடணும், இது காணாது, இன்னும் 4 தான் வாங்கி வச்சுக்குவோம். தண்ணியை குடிச்சோன்னு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டோன்னு போதும்டான்னு ஆயிடும். இந்த துனியா அப்படித்தான் நல்லா காட்டணும். இந்த துனியா அவ்வளவுதான். நீ அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வேணும் இது வேணும்னு நினைக்கிற, நீ அனுபவிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லை நினைச்சிருக்க. இது ஒண்ணுமே கிடையாது. அந்த தாம்பத்திய இன்பமாக இருந்தாலும் சரி, துன்யாவின் பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை பத்தி பெரிய கற்பனை, அது இப்படி இருக்கும், அது அப்படி இருக்கும். ஆனால் அனுபவிச்சதுக்கு அப்புறம் இது ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிரும். நோன்பின் மூலமாக அல்லாஹ் உணர்த்துகிறான். நீ இந்த இஃப்தார் தான் எதிர்பார்த்த. 14 மணி நேரம் பட்டினி கிடக்கும் போது எப்பண்டா நோம்பு திறப்போம், எப்பண்டா தண்ணியை குடிப்போம், எப்ப பெரிய வகையான உணவுகளை சாப்பிட போறோம் அப்படின்னு நீ முடிவெடுத்து வைத்திருப்பாய். ஆனா நீ நோம்பு திறந்த உடனே உனக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிரும், என்னத்தை போட்டு சாப்பிட, வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்னு ஆயிரும். நீ இதுக்குத்தான் 14 மணி நேரம் துடிச்ச. அதே மாதிரிதான் துன்யாவினுடைய பாவங்கள் உங்கள் மனதை ஒரு நாள் நிரப்பாது, அது நிறைய வைக்காது. அப்ப இந்த பாவத்தை செய்யதான் நீங்கள் துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள், செய்து விடாதீர்கள் என்கிற ஒரு பாடத்தையும் அல்லாஹ் இந்த ரமலானுடைய பொழுதில் நமக்கு நடத்துகிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த ரமலானில் ஒரு போதிய அளவிற்கு நம்மால் உடல் உழைப்புகளை வியாபாரத்தில் செய்திருக்க முடியாது, போதிய தூக்கம் நம் இடத்தில் இருந்திருக்காது, போதிய உணவுகளை நாம் சரியான முறையில் எடுத்திருக்க மாட்டோம். சஹருக்கு ஏறத்தாழ ஒரு 4:45 சுபுகுடைய பாங்கு, எழுந்தது 4:25 35 எந்திரிச்சோன்னு இங்க என்னத்தையாவது அறக்க பறக்க ஒரு 2 வாயை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிருப்போம். ஆனா 14 மணி நேரம் அப்படியே கூட்டு வந்துட்டான். ஒரு பட்டினி கிடக்கக்கூடிய அந்த சூழலில் எந்த விதமான உடல் சோர்வையும் அல்ல ஏற்படுத்தல். இது ஒரு பெரிய ஆச்சரியம்.
30 நாள் பட்டினி கிடக்கிறது இருக்குது. மாற்று மதத்தவர்கள் ஆச்சரியப்படுறாங்க. இப்ப நாங்களும் விரதம் இருக்கிறோம், ஆனா நாங்க தண்ணியை குடிப்போம், ஒரு ரொம்ப லைட்டான ஃபுட் நாங்க சாப்பிடுவோம், அப்பப்போ தொண்டை நினைய வச்சுக்குவோம். 14 மணி நேரம் எப்படி நீங்க பட்டினி இருக்கிறீங்க, இது பெரிய விஷயமா இருக்குது அப்படின்ற ஒரு ஆச்சரியம் பல மக்களுக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த நோன்பில் உணர்த்துகிற ஒரு பிரம்மாண்டமான பாடம் என்னன்னா, நீ உழைச்சதனால நீ சாப்பிடலைங்கிறாங்க. நீ 11 மாசம் நீ உழைச்ச, இந்த 1 மாசம் நீ உழைப்பு கொண்டு ஓய்வு போட்ட. 11 மாசம் உனக்கு சோத்தை கொடுத்த மாதிரி நான் இந்த 1 மாசம் நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா 11 மாதம் இல்லாத பறக்கத்து இந்த 1 மாதம் கிடைச்சது. எங்கெல்லாமோ இருந்து உறவு வந்தது, எப்படி எல்லாமோ அன்பளிப்பு வந்தது, எப்படி எல்லாமோ அல்லாஹ் உங்களுடைய பைகளை கைகளை நிரப்பிக் கொண்டே இருந்தான். நீங்கள் நல்ல முறையில் 11 மாதம் தூங்குனீங்க, அப்பம் கிடைக்காத ஆரோக்கியம் இந்த ரமலானில் உங்களுக்கு கிடைத்தது. நீங்கள் 11 மாதம் நல்ல முறையில் கடைகளை திறந்தீர்கள், அப்போது கிடைக்காத லாபம் இந்த ரமலானில் உங்களுக்கு கிடைத்தது. நீங்கள் 11 மாதம் நல்லா சாப்பிட்டீர்கள், அப்போது கிடைக்காத ஆரோக்கியம் இந்த ரமலானில் கிடைத்தது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ சாப்பிட்டதுனால ஆரோக்கியமா இல்ல, நீ என்ன நம்புறதுனால தான் இந்த மாசம் நீ ஆரோக்கியமா இருந்த. நீ உழைத்ததுனால பணம் சம்பாதிக்கல, என்ன நம்புறதுனால தான் நீ பணம் சம்பாதிச்ச. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? நீ என்ன நம்பினாலே உனக்கு உணவு வந்து சேரும். நீ அதுக்கு ரொம்ப சிரமம் எடுக்க வேண்டாம், கஷ்டப்பட வேண்டியது இல்லை. நீ என்ன நம்பினா போதும், அல்லாஹ் எனக்கு தருவான். இந்த மாதம் கொடுத்த அல்லாஹ் அடுத்த 11 மாதமும் தருவான். இப்போது கொடுத்தவன் நான் சாகர வரைக்கும் தருவான். நாம நம்முடைய உள்ளத்தை அங்கலாய்த்துக் கொள்ள வேண்டிய அவசியமோ விரக்தியாகி கொள்ள வேண்டிய ஒரு சூழலோ இங்க கிடையாது. சில காரியங்கள் உலக அளவில் மக்கள் மத்தியில் பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்வே, முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அவர்கள் மரணத்தை நேசிக்க மாட்டார்கள் அப்படின்னு நமக்கு ஒரு பேர் உண்டு. மரணம் அல்லாஹ் தந்தா ஏத்துக்குவோம், நம்ம அதுக்காண்டி முண்டி அடிச்சுக்கிட்டா போய்கிட்டு இருப்போம், நமக்கு அந்த பேரே கிடையாது. அது நபிகள் பெருமகனார் நமக்கு உருவாக்கிய ஒரு முறை. ஆனா இப்ப தொடர்ச்சியாக பல செய்திகள் நமக்கு எப்படி வருதுன்னா, முஸ்லிம்கள் ஏதோ ஒரு சில பாதிப்புகளை அடைந்தவுடன் தற்கொலை என்கிற சிந்தனை நோக்கி சென்று விடுகிறார்கள். ஒரு சில இடங்கள்ல இது மாதிரியான காரியங்கள் நம்ம கேட்க முடியுது. தற்கொலை பிரம்மாண்டமான பாவம். ஆனால் இவன் என்ன புரிந்து கொள்ள மாட்டேங்கிறான் அப்படின்னா, என்ன அல்லாஹ் காப்பாற்ற மாட்டானே அவன் நினைச்சிட்டான். ஆனால் இந்த நம்பிக்கை போறது இது ஏறத்தாழ குஃபர், இதுக்கு ஒரு காஃபிர்த்தம். நான் அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் நம்பிட்டேன், இப்ப நான் கடன்பட்டு விட்டேன், அல்லது நான் இழிவடைந்து விட்டேன், அல்லது நான் பெரும் சோதனைக்கு நான் ஆளாகி விட்டேன். எவ்வளவு பெரிய சோதனை வரட்டுமே, பெருமானாரின் சோதனையோடு ஒப்பிடும் போது அது மலை, இது மடு. சஹாபாக்களின் சோதனையோடு ஒப்பிடும் போது நம்மளால அவங்க பக்கத்துல நிக்கவே முடியாது. அப்ப அவ்வளவு சோதனைகளை தாங்கி கொண்டு அவர்களால் எப்படி வாழ முடிந்தது என்றால், அல்லாவை அவர்கள் உளமாற நம்பிக்கொண்டு இருந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஒலா தஹீனு ஒலா தஹ்ஸனு அன்துமுல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள். நீங்கள் அல்லாவை நம்பி இருந்தால், இறை நம்பிக்கை கொண்டவராக இருந்தால்ங்கிறது இல்ல, நீ அல்லாவை நம்பி இருந்தால் நீதான் உயர்ந்து போக. எப்போதுமே உயரமான இடத்திற்கு வரக்கூடியது நீதான். இறைவன் மீது நம்பிக்கை வைத்தால் அற்புதமான முறைகளில் உணவை அல்லாஹ் தருவான். இது உண்மை. மூசா நபிக்கு கடலை பிளந்தது உண்மை என்றால் அது மூசா நபிக்கு மட்டும் நிகழ்ந்த நிகழ்வாக இருக்காது, எனக்கும் அல்லாஹ் செய்வான். இப்ராஹிம் நபி நெருப்பு குண்டத்தில் விழுந்து பாதுகாக்கப்பட்டது உண்மை என்றால் அது இப்ராஹிம் நபிக்கு மட்டும் அல்லாஹ் சொன்னானா? யாருக்குனால் நடக்கும். அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையோடு இந்த துன்யாவில் ஏற்படுகிற எல்லா சோதனைகளையும் தாண்டி செல்ல வேண்டும் என்கிற பாடத்தை உணர்த்துகிற மாதம் இந்த ரமலான். அப்படித்தான் இந்த மாசத்துல இருந்தோம். வியாபாரம் கடையெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். நமக்கு வழிபாடு தேவை, இரவு தொழுகை தேவை, இன்னும் பிற காரியங்கள் தேவை என்று 11 மாதம் முண்டி அடித்ததை எல்லாம் இந்த 1 மாதத்தில் கைவிட்டோம். 11 மாதத்தில் கிடைக்காத வழக்கத்து இந்த 1 மாதத்தில் கிடைக்கிறது என்றால் இறைவன் உணர்த்துகிறான், உன் உழைப்பை கொண்டு பணம் இல்லை, என்னுடைய அருளை கொண்டுதான் உனக்கு பணம் என்பதை அல்லாஹ் காட்டுகிறான். இன்னல்லாஹ யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா, தான் நாடியவருக்கு அல்லாஹ் செல்வத்தை தாராளமாக தருகிறான். இந்த ஒரு தத்துவத்தை உணர்ந்துட்டோம். நீங்க நம்ம உழைப்ப கொண்டு இல்லை, நம்ம உழைப்போம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உழைப்போம். அது அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்கு. அவன் அள்ளி கொடுப்பான், கிள்ளியும் கொடுப்பான், குறைச்சும் கொடுப்பான், நிறையவும் கொடுப்பான், அவன் பார்த்துக்குவான். யாரெல்லாம் எனக்கு நீத்தா அப்படின்னு கையேந்திட்டு நம்மால் இயன்ற உழைப்பை செய்வது போதுமானது. வழிபாட்டை மறந்து மனைவி பிள்ளைகளை மறந்து ஒரு உழைப்பு தேவையில்லை. என் தூக்கத்தை மறந்து என் ஆரோக்கியத்தை மறந்து ஒரு உழைப்பு எனக்கு தேவையில்லை என்பதை உணர்த்திய மாதம் இந்த ரமலானுடைய பொழுது. உண்மையில் இது மாதிரி எல்லாம் பாடம் யாருமே நடத்த முடியாது. இந்த ரமலான் நடத்துற மாதிரியான பாடத்தை துன்யாவில் எந்த ஆசிரியர் வந்தாலும் இப்படி ஒரு பாடத்தை சொல்லித்தர முடியாது. அவ்வளவு அழகான ஒரு திட்டமிடலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டமைத்து இந்த ரமலான் மூலமாக நமக்கு தந்திருக்கிறான். உண்மையிலே வருஷம் 365 நாள் ரமலானா இருந்தா நமக்கு ரமலானே வெறுத்துரும். அல்லாஹ் கரெக்டா 1 மாசம் கொடுத்தான். இது ஒரு டானிக் மாதிரி தான், சிரப் மாதிரி தான். நல்லா இருக்க, டேஸ்ட் இருக்க, பாட்டிலாம் கொடுக்க கூடாது, 1 மூடி தான் கொடுக்கணும், அதான் கரெக்ட். அடுத்து நாளைக்கு வா 1 மூடிக்கு. இந்த ரமலான் உங்களுக்கு பல வழிபாடுகளை சொல்லி தந்தது அப்படியே இழுத்து கொண்டு, பல்லால் கடித்து கொண்டு
அப்படியே அந்த அமல்களில் நீங்கள் நாம் செயல்பட்டு கொண்டே வர வேண்டும். அடுத்த ரமலானை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். இதுதான் நபிகள் பெருமகனார் நமக்கு சொல்லி தந்த ஒரு வழிமுறை. அதோடு மட்டும் இல்லாமல் எப்படி இந்த ரமலானில் இறையச்சத்தோடு நாம் செயல்படுவதற்கு முயற்சித்தோமோ, உண்மையில் இதைவிட அதிக இறையச்சத்தை இனி வருகிற காலத்தில் நாம் காட்ட வேண்டும். ஏன்னா இப்ப நம்ம நோன்பு இல்லை, இன்றிலிருந்து அடுத்த ஒரு 11 மாசம் நோன்பு இல்லை. நம்மளா விரும்பி வைக்கிற சில சுண்ணத்தான நோன்புகளாக இருக்குமே ஒழிய, அல்லது ஃபர்லை தவறவிட்டதனால் வைப்போமே ஒழிய, அடுத்த 11 மாசம் ஏறத்தாழ ஒரு 330 நாட்கள் நமக்கு நோன்பு கிடையாது. ஷைத்தான வேற அல்ல விலங்கு அவுத்து விட்டுட்டான். இனிமேல் அவனுடைய அட்டூழியங்கள் அட்டகாசங்கள் பெருமளவில் நம்முடைய வாழ்க்கையை ஈமானிய உணர்வை சுரண்டி பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கும். இப்ப ரமலான் நம்மகிட்ட என்ன சொல்லி இருக்குது அப்படின்னா, உனக்கு இவ்வளவு நாள் நான் பயிற்சி கொடுத்தேன், பயிற்சியின்படி செயல்படு அப்படின்னா அல்லாஹ் அந்த ரமலான் மூலமாக நமக்கு பாடம் உணர்த்துகிறான். நாம் அதை செயல்படுத்த வேண்டும் என்றால் இறைவனின் வழிபாட்டை கொண்டுதான் எனக்கான வாழ்வாதாரம், இறைவனின் வழிபாட்டை கொண்டுதான் எனக்கான உடல் ஆரோக்கியம், இறைவனின் வழிபாட்டை கொண்டுதான் எனக்கான மன நிம்மதி. ரமலான் போனா என்ன வழிபாடு போல இல்ல, நம்ம அதைத்தான் யோசிக்கணும். ரமலான் போயிடுச்சு, ரமலான்ல மட்டும் தான் தொழுங்கிறான் அல்லாஹ். எனக்கு பள்ளி இருக்குது, எனக்கு இன்னும் குரான் இருக்குது. அல்லாஹ் திருமறை குரானில் சொல்கிறான், ஷஹ்ரு ரமதான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாதத்தில் குரான் அருளப்பட்டது. இப்ப ரமலான் போயிடுச்சு, குரான் போயிடுச்சா? குரான் போல இல்ல. அப்ப அல்லாஹ் என்ன இன்னும் கைவிடலன்னு அர்த்தம். நான் சாகர வரைக்கும் அல்ல என் கூட தான் இருக்கிறான்னு அர்த்தம். ரமலான் தான் போச்சு, கூலி அதிகமாகிற போனஸ் மாதம் தான் போயிடுச்சே தவிர கூலியே வரமாட்டேன்னு சொல்லலையே. நான் எதுக்கு இன்னும் கவலைப்படணும்? இன்னும் என்கிட்ட குரான் இருக்கு, இன்னும் என்னிடத்தில் பள்ளிவாசல் இருக்கு, இன்னும் என்னிடத்தில் வழிபாடு இருக்கிறது, நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது என்ற அடிப்படையில் இதுக்கு முன்னால் எந்த அளவிற்கு வழிபாட்டில் ஈடுபட்டோமோ அதற்கு சமமாகவோ அல்லது அதை விட கூடுதலாகவோ நம்முடைய வழிபாட்டு சிந்தனையை, இரையற்ற உணர்வை வளர்த்து கொள்ளக்கூடிய இடத்தில் நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தினுடைய சிந்தனையாகவும் ஒரு சில தகவல்களோடு இந்த உரையை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். என்னவென்றால், நம்முடைய இன்றைக்கு உலக சூழல் ஒரு பெரும் பதற்றம், போர் சூழல் என்பது ஏற்பட்டு இருக்கிறது. உண்மைதானா? இந்த போர் சூழல்ங்கிறது அது துன்யா படைக்கப்பட்ட காலத்தில இருந்து இந்த வன்முறை, போர் சூழல், அதிகாரத்தை பெறுவதற்கான போட்டிகள் எல்லா இடத்தையும் நடக்கும். ஆனா நீங்க நல்ல இந்த சூழலை நீங்கள் பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம், முஸ்லிம் சமுதாயத்தை கொள்ளுது. இதான் நடக்கு. இங்கக்குள்ள என்ன பிளவுகள் வரட்டும், நமக்குள்ள கொள்கை பிளவுகள் இருக்கலாம் அல்லது கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். நாம என்னைக்காக இருந்தாலும் எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நாம அத்தனை பேருமே அந்த ஒரு அல்லாஹ்வை வணங்குகிற, அந்த ஒரு பெருமானாரை பின்பற்றுகிற, அந்த ஒரு குரானை ஏற்று இருக்கிற முஸ்லிம்கள். நபிகள் பெருமகனார் சொன்னார்கள், முஸ்லிமை திட்டுவது பாவம், நாங்க அந்த முஸ்லிமை கொல்வது குஃப்ரு. நாங்க அதுதான் இறை மறுப்பு. ஒரு முஸ்லிமை கொன்னுட்டேன்னா நீ காஃபிர் ஆயிட்ட, நீ முஸ்லிமே கிடையாது. முஸ்லிமை கொல்லக்கூடியவன் எப்படி இஸ்லாமியனா இருப்பான்? யாரையும் கொல்லக்கூடாத மனுஷனே கிடையாது, கொல்லக்கூடிய மனுஷன் இல்ல. ஒரு இஸ்லாமியனை கொன்னால் நீ முஸ்லிமே கிடையாது என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது. அப்ப இந்த போர் சூழல் நமக்கு எதை காட்டுகிறது என்றால், முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஏற்படுகிற அந்த வன்முறை. நபிகள் பெருமகனார் பயந்தார்கள், அதாவது நீங்கள் ஷிர்க் வைப்பீர்கள் என்ற கவலை கூட எனக்கு இல்லை, ஆனால் எனக்கு பிறகு நீங்கள் ஒருவரை ஒருவர் கழுத்தை வெட்டி கொள்ளுகிற அந்த இறை மறுப்பை நோக்கி, அந்த வன்முறை நோக்கி சென்று விடுகிறீர்களோ நான் பயப்படுறேன். அந்த நிகழ்வு தான் இன்றைக்கு அப்பட்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்ன உண்மையில நீங்க யோசிச்சு பாருங்க, தாயகம் திரும்ப முடியல, அல்லது நம்ம உயிரோடு இருப்போமா மாட்டோமா, மனைவி பிள்ளையை பார்ப்போமா மாட்டோமா, இது ஒண்ணுமே ஆகல. என்ன ஒரு பிரச்சனை, இப்ப போறது மட்டும்தான் ஒரு இறைஞ்சலா இருக்கு, வேற எந்த பாதிப்பும் அடையல. ஆனால் ஏறத்தாழ 70 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பெருநாள்ல பார்த்த இந்த உறவை அடுத்த பெருநாளை பார்ப்போமான்ற அளவுக்கு வாழ்ந்தவர்கள் பாலஸ்தீன மக்கள். அந்த மக்கள் அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அன்றிலிருந்து இன்று வரை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு லெபனான், அடுத்தடுத்த நாடுகள், அடுத்தடுத்த சூழல்கள் இப்படியெல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையில் அந்த மக்களுக்கான மன நிம்மதிக்கும் அந்த வாழ்க்கை ஒழுங்குமுறைக்கும் வழித்திட்டத்திற்குமான பிரார்த்தனைகளை நாம் முன்னெடுத்து வைக்க வேண்டும். முஸ்லிம் சமுதாயம் ஓரணியில் நிற்க வேண்டும். நமக்குள்ள மார்க்க கருத்து வேறுபாடு வந்துச்சு, நீங்க அது வர்றது நல்லது. எதனால அப்படின்னா அதுதான் நம்ம மார்க்க அறிவை கூட்டும். ஒரே ஒருத்தர் தான் சொல்லுவார், நம்ம எல்லாம் கேட்டுட்டு போகணும் அப்படின்னா பெருமானார் சொல்லுவார், நம்ம கேட்டுட்டு போகணும். பெருமானாரை தாண்டி வேற யார் சொன்னாலும் சரி, அதுல கருத்து வேறுபாடு வர்றது இயல்பு. வந்தாதான் நாமளும் எடுத்து குரானை படிப்போம், ஹதீஸ படிப்போம், மார்க்கத்தை புரட்டுவோம். அப்ப அது நமக்கு ஆரோக்கியத்தை தான் தர ஒரு நாள் நமக்கு வழிகட்ட தரப்போறது இல்லை. ஆனால் என்றைக்கு இந்த வன்மத்தை நாம் வெளியே கக்குகிறோமோ, இது குடும்பத்துக்கு மத்தியில் ஏற்பட்டதனுடைய விளைவு தான் நாளைக்கு ஒரு நாட்டுக்கு மத்தியில் ஏற்படுகிறது. எனவே சகோதரத்துவத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். எல்லா மக்களையுமே, அந்த முஸ்லிம்களை நமக்கான சகோதரர்களாக, ஏனென்றால் நாம் எல்லாம் மறுமை நாளில் ஒன்றாக இணைய இருக்கிறோம். அப்படி ஒரு சகோதரத்துவ கட்டமைப்பை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கூட்டமாக தொழுதவர்கள், ஒன்றாக இணைந்து அமல் செய்தவர்கள், நோன்பு நோற்றவர்கள், நன்மைகளிலே ஈடுபட்டவர்கள், நாளை மறுமை நாளில் ஒரு கூட்டம் சொர்க்கம் சென்று ஒரு கூட்டம் நரகம் சென்று விடுமே. ஆனால் சொர்க்கம் சென்றவர்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்கள், அல்லாஹ் எங்களோடு தொழுத, எங்களோடு நோன்பு நோற்ற, எங்களோடு நன்மை புரிந்த மக்களை சொர்க்கத்துல காணும், அவங்களை சொர்க்கத்தை கொண்டு வந்து சேர்த்து விடு என்று கேட்பார்கள். எனவே இந்த சகோதரத்துவம் நமக்கு இன்மையை கடந்து மறுமையை நமக்கு பயனளிக்கும். இதை தாண்டிய சகோதரத்துவம் நமக்கு எந்த விதத்தான
பயனையும் பெற்றுத்தராது. இந்த முஸ்லிம் சமுதாயம் ஒரு ஒற்றுமையின் என்ற கொடையின் கீழ் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்காகவும் உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் முன்னெடுத்துக் கொள்ளுங்கள். இறுதியாக ஒரே ஒரு தகவல், நாம் பொருளாதாரத்தை தேடி கடல் கடந்து இங்கு வந்திருக்கிறோம். என்னதான் இங்க எவ்வளவு பெரிய செழிப்பை நாம் கண்டாலும் மனைவி பிள்ளை நம்மோடு இல்லை என்பது ஒரு மறுக்க இயலாத ஒரு பெரிய துரதிருஷ்டம், மோசமான ஒரு காரியம். அது அவர்களோடு இல்ல, தாய் தந்தை கூட இல்ல, ஊர்ல ஒரு நல்லது கெட்டது நம்மளால கலந்து கொள்ள முடியல அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய துரதிருஷ்டம். இந்த துரதிருஷ்டத்தை நம்ம அனுபவிச்சு நம்ம வேணுக்குன்னு அனுபவிக்கல. அல்லாஹ் அந்த வாழ்க்கை பாதையில நம்ம இப்படி கொண்டு வந்து விட்டுட்டான். ஆனால் கல்வி இல்லைங்கிறனால தான் நம்ம இப்படி வந்தோங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. கல்வி இருந்தால் இப்படி ஒரு சூழல் நமக்கு ஏற்பட்டிருக்காது. நம்ம ரொம்ப நிம்மதியா இருந்திருக்கலாம். வேற தேசமே இருந்தாலும் மனைவி பிள்ளை தாய் தந்தையோட கூட நம்ம இருந்திருக்கலாம். எனவே இந்த கல்வி இந்த சமுதாயத்தை அடுத்த தலைமுறையில் தலை நிமிர்ந்தவர்களாக மாற்றுவதற்கு கல்வியை தவிர பெரிய ஆயுதம் ஒன்றுமே கிடையாது. அதையும் உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் அந்த கல்வியை அதிகப்படுத்துவதற்கு நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய அடுத்த தலைமுறைகள் வளர்ந்து தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்கும் நீங்கள் அதிகமான பிரார்த்தனை செய்யுங்கள். நபிகள் பெருமகனார் இது பெருநாளுடைய தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது கன்னி பெண்கள் வரணும்ட்டாங்க, மாதவிலக்கு பெண்கள் வரணும்னாங்க. அவர்கள் மாதவிலக்கு பெண்கள் கொஞ்சம் தொழுகையினுடைய பகுதியை விட்டு விலகி இருக்கட்டும், தொழுது முடிச்சவன பெண்களுடைய சபையோடு அந்த பெண்களும் சேர்ந்து அமரட்டும். அல்லாஹ்வே இன்றைய நாளில் கபீருல்லாஹ அலாமா ஹதாக்கும், அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹ்வே அவர்கள் பெருமைப்படுத்தட்டும், பிரார்த்தனையில் ஒன்றிணையட்டும். நாங்க ரசூலுல்லாஹ் என்ன அர்த்தம், இன்றைய நாளில் ஒரு தனிப்பெரும் வரக்கத்தை அல்லாஹ் அருளை இன்றைய நாளில் தர இருக்கிறான். எனவே அதிகமாக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். பிரார்த்தனையில ஒரு நாளுமே சோர்வடையவே கூடாது. கொடுக்கறதுல அவனே சோர்வடையல, கேட்கறதுல நம்ம ஏன் சோர்வடையணும்? அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம், அதிகமாக நாம் தக்பீர்களை முழங்குவோம். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்றைய தினத்தின் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த பாடத்தை கேட்டு நாம் ரமலானில் இருந்த இறையச்சத்தை விட மிக அதிகமான இறையச்சத்தோடு செயல்படக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய பிரார்த்தனையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்தை ஒட்டுமொத்தத்தையும் ஒரு கொடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்பதற்கான முஸ்லிம் சமுதாயத்திற்கான பிரார்த்தனையாக அமையட்டும். உங்கள் பிரார்த்தனையில் என்னையும் எனது குடும்பத்தாரையும் இணைத்துக் கொள்ளுங்கள். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.